PSG தொழில்நுட்ப கல்லூரியில் பவள விழா மற்றும் நிறுவன நாள் கொண்டாட்டம். 5 முன்னாள் மாணவர்களுக்கு விருது. கோவை பீளமேட்டில் உள்ள PSG தொழில்நுட்ப கல்லூரி தனது 75 ஆண்டு கால கல்வி சிறப்பை குறிக்கும் பவள விழா மற்றும் நிறுவன நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடியது. விழாவிற்கு PSG அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எல். கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார். கல்லூரியின் முதல்வர் ஜி. திலகவதி ஆண்டறிக்கையை சமர்ப்பித்து கல்லூரியின் உள்கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு சாதனைகளை விளக்கினார். இன்போசிஸ் இணை நிறுவனரும் ஆக்சிலர் வெஞ்சர்ஸ் தலைவருமான கிரிஸ் கோபாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எதிர்காலத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு சேவைகள் மற்றும் நவீன தொழில்நுட்ப தீர்வுகளுக்கான உலகளாவிய முதன்மை மையமாக இந்தியா மாறி வருகிறது. கல்வி, ஆராய்ச்சி, புத்தாக்கம் மற்றும் புதிய தொழில் தொடக்க ஆதரவு ஆகிய 4ம் எதிர்கால நிறுவனங்களின் தூண்கள். உற்பத்தி சார்ந்த வளர்ந்த பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா முன்னேற பொறியாளர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். Awarded on the occasion of PhD Tech Foundation Day. The video introduction, on behalf of myself, my family, and especially my father, retired PhD Professor Ramanaya Kalluri, we thank you all deeply for this honor. I'd like to share 2 themes today: technology, distinguished guests and friends at PSG, but in reality, you should think of me as a child. For 8 years, 16 years. So if you think about anything I say, it's because I've been taught this. Samuels in kindergarten, and she said to me, so this is all those years ago, the language you use needs to be precise. So she gave an example. She said, I came to see you off. Mahat embodied hard work and rose in discipline. More than any